அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்முடைய தமிழ்நாட்டின் கடைக்கோடி மாவட்டமாக, இயற்கை எழில் கொஞ்சும் மாவட்டமாக இருக்கும் நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஆட்சித்தலைவராக பொறுப்பேற்றதில் பெருமை கொள்கிறேன். மேலும் இந்த வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த மாவட்டம் மிகவும் முக்கியமான ஒரு மாவட்டம். ஏனென்றால் தமிழகத்துக்கு மட்டுமல்லாமல் இந்திய திருநாட்டிற்கும் மிக மிக முக்கியமான ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் அதிகம் கற்றுத் தெரிந்தோர், படிப்பறிவில் மிகவும் முன்னேறிய ஒரு மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கோ எந்த ஒரு அலுவலகத்திற்கோ வரும் மக்கள் முறையாக நடத்தப்பட வேண்டும். மேலும் அவர்கள் கோரிக்கைகளோடு வரும்பொழுது அந்த கோரிக்கைகள் முறையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்கான நோக்கத்தோடு இந்த மாவட்ட நிர்வாகம் செயல்படும். அதற்காக அனைத்து துறை அலுவலர்களும் அவர் சார்ந்த பணிகளை செம்மையாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிர்வாகம் முடுக்கிவிடப்படும். மேலும் இந்த மாவட்டத்தில் சுற்றுலா தலங்கள் அதிகமாக இருக்கின்றன. வெளிநாடு மற்றும் உள்நாட்டு சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரும் மாவட்டம். அவர்களுக்கேற்ப பல்வேறு முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அதை மேம்படுத்தும் வகையில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று துறை சார்ந்த அலுவலர்களோடு சேர்ந்து மேலும் பயணிகளை, சுற்றுலா பயணிகளை, உள்நாட்டு பயணிகளாக இருக்கட்டும், வெளிநாட்டு பயணிகளாக இருக்கட்டும், மேலும் அவர்கள் இங்கு வரும்போது அவர்களுக்கு ஒரு நல்ல அனுபவத்தினை கொடுக்க வேண்டும். மேலும் அதிகமான பயணிகளை கவர வேண்டும் என்ற நோக்கத்தோடு சுற்றுலா தொடர்பான அனைத்து பணிகளும் முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுக்கப்படும். மேலும் இங்கு மீனவர்கள் அதிகம் உள்ள மாவட்டம், ஆழ்கடல் மீன்பிடிக்கு செல்லும் மீனவர்கள் உள்ள மாவட்டம். அவர்கள் சார்ந்த கோரிக்கைகள், மேலும் அவர்களின் வாழ்வாதாரங்களை மேம்படுத்தும் வகையில் பல்வேறு திட்டங்களை அவர்களோடு ஒருங்கிணைத்து அரசுக்கு பரிந்துரை செய்து அதன் தேவைகளை பெற்று அவர்களுக்கான மேன்மை ஏற்படுத்தப்படும். மேலும் விவசாயிகள், நெசவாளர்கள் மற்றும் பல்வேறு தொழில் சார்ந்த தொழில்களை செய்யும் அனைத்து மக்களும் அவர்களுக்கு தேவையான கோரிக்கைகளை நம்முடைய மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக அரசுக்கு பரிந்துரை செய்து அந்த பணிகளும் விரிவாக மேற்கொள்ளப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள முக்கிய கட்டமைப்பு பணிகளான சாலைகள், மேம்பாலங்கள் உள்ளிட்ட பணிகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டு அதன் போக்கினை ஆய்வு செய்து அது விரைவில் முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு வரும் வகையில் அந்தந்த பணிகளும் முடுக்கிவிடப்படும். மேலும் இன்றுதான் பொறுப்பேற்றுள்ளேன். நம்முடைய மாவட்டத்தின் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து துறை அலுவலர்கள் மற்றும் இங்கிருக்கும் பொதுமக்கள் அனைவரோட கோரிக்கைகளையும் கேட்டு அதற்கேற்ப என்னென்ன பணிகள், ஏனென்றால் பணிகளை முன்னிறுத்துவது என்னோட நோக்கம் மட்டுமில்லை, மாவட்டத்தில் உள்ள மக்கள் மற்றும் அனைத்து நபர்களும் சேர்ந்து என்னென்ன பணிகளை முன்னிறுத்த சொல்கிறார்களோ அந்த பணிகளுக்கு ஏற்ப இந்த மாவட்ட நிர்வாகம் சிறப்பாக செயல்படும். உங்களது அனைவரோட ஒத்துழைப்போடு இந்த தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்டம் அனைத்து துறைகளிலும் மிகவும் வளர்ச்சி அடைந்த மாவட்டமாக திகழ்கிறது. மேலும் ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்து அனைத்து துறைகளிலும் முதன்மை இடத்தை அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம் மாவட்ட நிர்வாகம் செயல்படும். நன்றி சார். இந்த மாவட்டத்தினுடைய அமைச்சர் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருக்கிறார். நீங்கள் சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு அவரோடு சேர்ந்து என்ன திட்டங்கள் செயல்படுத்த போறீங்க? அதான் நம்ம மாண்புமிகு அமைச்சர் அவர்களையும் இன்னைக்கு பார்த்துட்டு, ஏன்னா அது நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம மாவட்டத்தில் சுற்றுலா அதிகமா இருக்கு. நம்முடைய அமைச்சர் அவர்களும் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருப்பதால் அவர்களோடு சேர்ந்து இன்னும் அதான் நான் சொன்னேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸை இன்க்ரீஸ் பண்ணணும். பேசிக்கலி நம்ம வர பயணிகள் ஒண்ணு, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா அகைன் அண்ட் அகைன் வருவாங்க, அவங்களோட வேர்ட் ஆஃப் மவுத் இருக்கும். அதற்கேற்ப திட்டங்கள் தெரிவு செய்ய. நன்றி சார். நன்றி. தேங்க்யூ.